ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्म प्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम्. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम्. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम्. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. வேதம் முதலியதான ஸ்வதசித்தமான சாஸ்திரங்களையும் அதனுடைய அர்த்தங்களே தர்மங்களே நமக்கு சொல்லும்படியான ஸ்மிருதிகளையும் நம்ம ஸ்மிருதிகள் சொன்ன பிரகாரம் அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சே ராஜரிஷிகளுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய இதிகாசங்களையும் பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய புராணங்களையும் வேதத்தினுடைய தர்ம பாகத்தை விவரிக்கக்கூடியதான ஜெய்மினிய சூத்திரங்களையும் வேதத்தில் பிரம்மமீமாம்சை என்கின்ற பிரம்மசூத்திரங்களையும் இவ்வளவு சாஸ்திர சமூகத்தையும் சம்ரட்சிப்பதற்காக வந்த வியாச பகவான் இவ்வளவையும் ரட்சிச்சும்
இவ்வளவு சாஸ்திரங்களை பிரகடனம் பண்ணியும் ஆனால் மனசுல சமாதானம் இல்லாதபடி ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். அப்போ பகவத அனுபவத்துக்கு பாகவதம் தவிர மற்ற அவ்வளவு சாஸ்திரங்களும் போராது என்று அர்த்தமாச்சு. ஆகினால் அவ்வளவு சாஸ்திரங்களையும் சிரமப்பட வேண்டாம். கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி, சாஸ்திரங்கள் விஸ்தாரமாக இருக்கு. அவன் சாஸ்திரங்களை ஒரு மனுஷன் படிச்சு மாளாது, ஆயுசும் போராது, புத்தியும் போராது, காலமும் போராது. அதனால அதுல பரிசிரமப்பட வேண்டாம் என்று சொல்லி எந்த ஒரு சாஸ்திரத்தை படிச்சால் போரும் நாள் கிமன்னிகி சாஸ்திரிக்கு பிரமாபகைகி, பிரமைய தரக்கூடியதே தவிர பிரமைய நீக்கக்கூடியதாக இல்லை. அப்படி இருக்க ஒரே சாஸ்திரம் நமக்கு சர்வ சந்தேகங்களையும் நீக்கி சாஸ்திரங்களுடைய பரம பிரயோஜனம் எதுவோ அத்தகைய பகவத அனுபவத்தை தரணும். பகவத அனுபவம் தான் எல்லா சாஸ்திரங்களுடையவும் பிரயோஜனம். வீணக மறுபடியும் படிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரித புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பண்ணம் தேஜோ நாராயண சதான். பல சாஸ்திரங்களை படிச்சோம், அனுபவம் வரலே பல பேருக்கு. ஒன்றும் படிக்காத எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவன் அனுபவத்தினுடைய உச்சி வரையிலும் போயிடுறான். அப்போ சாஸ்திரங்களை படிச்சு சமப்பட வேண்டாம். ஆனால் ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி என்று பாகவதம் என்கின்ற ஒரே சாஸ்திரம் போரும் நம்ம சம்சார பந்தங்கள்லேருந்து நீக்கி இங்கேயே பூர்ணமான பகவத அனுபவத்தை கொடுத்து வச்சு விடுறது. சம்சார பந்தத்திலிருந்து நீக்கின்னு சொன்னால் எங்கேயோ போய் மோட்சத்தை அடையிறது அப்புறம் இருக்கட்டும். இங்க இவ்வளவு பந்தங்கள் நிர்பந்தமா இருக்கும் பொழுது கூட ஆனால் நம்ம சுதந்திரமா வச்சு விடுறது பாகவதம். இங்கேயே அந்த பகவத அனுபவத்தை கொடுத்து விடுறதானால் அத்தகைய அனுபவத்தை நமக்கு தரணும் என்கின்ற பரமகிருபாளுவான சாட்சாத் நாராயண கலாவதாரமா இருக்கக்கூடிய வியாசாச்சாரியால் மற்ற சாஸ்திரங்களை எழுதினதினாலே, சாஸ்திரங்களை பிரகடனம் பண்ணதினாலே மனசுல சமாதானம் இல்லாதபடி ஆனால் பகவத்குண அனுபவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்த பிறகுதான் பூர்ண சந்தோஷத்தை அடைஞ்சார் என்று சொல்கிறார். அதனாலே பாகவதத்தினுடைய பிரதம ஸ்லோகத்திலேயே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கிருஷ்ண தியானம் பண்ணுவோம் என்கிறார். சத்தியம் பரம் தீமஹி, எல்லாருமாக கிருஷ்ண தியானம் பண்ணுவோம் என்கிறார். கிருஷ்ண தியானம் தான் சர்வசாஸ்திரங்களுடையவும் பிரயோஜனம் என்று நிர்ணயம் பண்ணிருக்கிறதுனாலே எல்லாரும் கிருஷ்ண தியானம் பண்ணுவோம். ஏன் கிருஷ்ண தியானம் பண்ணணும் என்றால் கிருஷ்ணன் தான் சத்தியமான நித்தியமான சாஸ்வதமான பொருள். ஆகினாலே சத்தியம் பரம் தீமஹி, அழியாத சாஸ்வதமான பொருளுக்குத்தான் ஒருத்தனை ஆசைப்படுவனே தவிர அழியக்கூடிய பொருள் ஆனால் பகுப்பிரயாசப்பட்டு ஆனால் அல்பத்தை அடைகிறவன் புத்திசாலி அப்படின்னு சொல்லலாமோ? பிரயாசையே இல்லாம சாஸ்வதமான பொருளை அடைகிறவன் தான் புத்திசாலி என்று சொல்லணும். பகுப்பிரயாசை இருக்கு சம்சார விஷயங்களுக்கு. சம்சார விஷயங்கிறது இப்பொழுது லோகத்துல நான் எதை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அனுபவிக்கிறோமோ இதுதான் சம்சார விஷயம் நினைச்சுக்க வேண்டாம். பிரம்மலோக பரியந்தம் சம்சாரம். அதனால ஆப்ரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேட்சியது கவுந்தேஜ புனர்ஜன்ம நவித்யதே என்கின்றதுனாலே பிரம்மலோக பரியந்தம் போனாலும் கூட ஒன்னும் அந்த பிரம்மலோகம் நம்மளை விட்டு நீங்கிவிடும், இல்ல நம்ம நீக்கிவிடும். பிரம்மலோக பரியந்தம் இருக்கக்கூடிய சர்வ சுகமும் அனித்யம் என்கின்றதுனாலேயே அசத்தியம்னு சொல்லப்படுறது. தாத்காலிகமாக எது இருக்கோ அதை சத்தியம்னு ஒத்துக்கிறது இல்லை வேதாந்திகள். நிரந்தரம் எது இருக்கோ அதுதானே சத்தியம். தாத்காலிகமா இருக்கு, எதுவும் தாத்காலிகம் தானே. நீ எதுவும் தாத்காலிகம், நல்ல அழகா இருக்கேன்னா தாத்காலிகம் தானே. கொஞ்ச நாள்ல வார்த்திக்கம் வந்து விடுறதே. நல்ல பலம் இருக்கேன்னா தாத்காலிகம் தானே. ஆரோக்கியம் தாத்காலிகம் தானே. சதிக்கு பதி தாத்காலிகம் தானே, பதிக்கு சதி தாத்காலிகம் தானே. ரெண்டு பேருடைய சம்யோக சுகமும் தாத்காலிகம் தானே. அல்லது அதுக்கு சாதனமான கிரகம் தாத்காலிகம் தானே. நீ சாப்பிட்ற ருச்சியும் தாத்காலிகம் தானே. நீ சம்பாதிக்கிற பணமும் தற்காலிகம் தானே. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான உலக வாழ்க்கையும் தற்காலிகம் தானே. இதுக்கு ஆரம்பமும் முடிவும் தெரியறதே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிறந்தே அப்படின்னு பிறந்த நாள் கொண்டாடுறையே, அதுபோல உனக்கு பின்னாடி இருக்கிறவா செத்த நாள் கொண்டாட போறாளே. அதனால பிறவிக்கும் சாவுக்கும் மத்தியில இருக்கிற நாட்களை சாஸ்வதம்னு எப்படி நினைக்க முடியும்? தாத்காலிகம் தானே. தாத்காலிகம் உலகம், தாத்காலிகம் ஜீவனம். தாத்காலிகம் ஜீவனத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் தாத்காலிகம். எது சாஸ்வதமானதுனால் கிருஷ்ண சரணம் ஒண்ணுதானா.
அதுதான் சாஸ்வதமான. அதனால சத்தியம் பரம் தீமிகி. அந்த சாஸ்வதமான கிருஷ்ணச்சரணத்தை அடையாத வரையிலும் தாத்காலிகமான லாபத்தை அடைஞ்சு அதனால என்ன நிம்மதி கிடைச்சிட போறது? கையில கிடைச்சது போல ஆஹா என்று சந்தோஷமா அதை வாங்கிக்கிறோம், அடுத்த க்ஷணம் மறைஞ்சு போயிடுறதே. உலகத்துல நீ எதை அனுபவிச்சாலும் தாத்காலிகமா இருக்கிறதுனால விவேகிகளான பெரியோர்கள் இதை தள்ளுறார்கள், சீச்சின்னு தள்ளுறார்கள். ஆனால் எது சத்தியமாக இருக்கோ அதை ஆசைக்கணும் என்று சொல்லுகிறார். அத்தகைய கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்ணுவோம்னு. அந்த கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்ணினாதான் நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள சர்வ தாபங்களும் நீங்கும்ங்கிறதுனால அவனை தியானம் அழிக்கிறார். அந்த கிருஷ்ண சரணமானது நித்தியம் சாஸ்வதமானது, அதுதான் பரபிரம்மம். அந்த பரமாத்மாவை அனுபவிப்போம், பரமாத்மாவை அடைவோம்னுகிறார். அந்த பகவான் ஒருவன், அந்த பரமாத்மா ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன நிதர்சனம்னா நீ இருக்கியே அதுவே நிதர்சனம். ஏனால் பிம்பம் இல்லாத போனா பிரதிபிம்பம் இருக்காதே, கிருஷ்ணன் இல்லாத போனால் நீ இருக்க முடியாது. நீ ஒருத்தன் இருக்கையே, உலகம்னு ஒண்ணு இருக்கே. இந்த உலகம் யாரால இருக்கு? அவன் இல்லாத போனால் உலகம் இல்லை, அவன் இருந்தா உலகம் இருக்கு. எத்திர த்ரிசர்கோ மிருஷா என்று சொல்லுது. இந்த உலகம் இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்லையா? அப்போ அவன் இருக்கிறான். இந்த உலகத்துக்கு ஆதாரம் அவன் தான். அவன் இல்லாதபடி உலகம் இருக்காது. அப்படிங்கிறதுனாலே ஜன்மாத்யஸ்ய யதோன்வஜாதிதரதஸ்தார்த்தேஷ விஜ்ஞஸ்வராட். சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாது. ஆகினாலே ஜகத்துக்கு ஆதாரமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் தான் இந்த ஜகத்து தோன்றுகிறது. ஜகத்தை சத்தியம்னு எடுத்துக்கோ, மித்தியன்னு எடுத்துக்கோ, ஜகத்துக்கு காரணம் அவசியம். மித்தியங்கிற வேதாந்திகளும் ஒரு காரணத்தை மித்தியன்னு சொல்லல, காரணத்தை சத்தியம் சொல்றதுக்காக தான் ஜகத்தையே மித்தியங்கிறாவா. ஜகத்து மித்தியன்னு சொல்ற வேதாந்திகளும் இது கல்பனை தான், இது ஒரு பாம்பு தான், பாம்பு போன்ற கல்பனை தான் அப்படின்னாலும் கூட அதுக்கு ஒரு சத்தியமான தாம்பு அங்க இருக்க வேண்டியிருக்கு. ஒரு கயிறு நெளிஞ்சு இருக்கு, அந்த கயிறுல பாம்புங்கிற பிரமம் உண்டாகிறது. அப்படிங்கும் பொழுது அவள் இந்த பாம்புங்கிற பிரமைங்கிறாளே தவிர கயிற்ற பிரமேன்னு சொல்லல இல்லையா? ஜகத் சத்தியம் அசத்தியம் வா நேதரேதி மதிர்மமே ஸ்ரீ கிருஷ்ணச்சரணாம்போஜம் சத்தியமேவ விஜானதாம் என்கிறார். அதனால அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சத்தியம் சத்தியமே. இந்த அதிஷ்டானமா இருக்கக்கூடியது அந்த இடத்துல தாம்பு கயர். பாம்புங்கிற பிரமம் உண்டாகிறது. நீ ஜகத்து சத்தியம் நித்தியம்னு நிர்ணயம் பண்ணிக்கோ, இல்லாத போனா போ. எங்களுக்கு அது உத்தேசம் இல்லை. எங்களுக்கு அந்த வஸ்துவ சத்தியம்னு சொல்லணும். அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை சத்தியம்னு சொல்றதுதான் எங்களுக்கு உத்தேசம். அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகிருஷ்ணன் தானே பரபிரம்மம், பூர்ணம் பிரம்ம சனாதனம் என்று. ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜமே சத்தியம் அப்படின்னு காட்டுறதுதான் இங்க உத்தேசமா. ஜகத்து மித்தியன்னு எடுத்துட்டாலும் சத்தியம்னு எடுத்துட்டாலும் காரணம் அவசியம். மித்தியன்னு எடுத்துட்டாலும் அங்க ஒரு தாம்பு கயிறு இருந்தாதான் பாம்புங்கிற பிரமம் உண்டாகுங்கும் பொழுது பாம்புங்கிற பிரம வேணா பொய்யா இருக்குமே தவிர தாம்புங்கிற கயிறு சத்தியமா தானே இருக்கும் என்கின்றதுனால சத்தியமான காரண வஸ்து ஒன்று தேவைப்படுறது. ஜகத்தை சத்தியம்னு எடுத்துட்ட வேதாந்திகளானாலும் கூட பிரசித்தம் அதுக்கு காரண வஸ்து சத்தியம் அப்படிங்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதஹ அஸ்ய, இந்த ஜகத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் இது மூன்றும் யாரிடத்திலிருந்து உண்டாகிறதோ அந்த சத்தியம் பரம் தீமிகி. அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம். தங்கம் இருந்தாதானே பூஷணங்கள். பூஷணங்கள் தங்கம் இல்லாத பூஷணங்கள் வந்துடாதே. அதனால பூஷணங்கள் விசித்திரமா இருக்கு. இது நகை என்றும், இது குண்டலம் என்றும், இது மோதிரம் என்றும், இது வளை என்றும் பலவிதமான நாம ரூபங்களிலே பூஷணங்கள் காணப்பட்டாலும் ஏகவிதமாக ஹரிம் ஏக ரசம் என்று சொல்லும்படியாக ஏகவிதமாக கிருஷ்ணஸ்வரூபம் உண்டியே தெரியறது. தங்கம் உண்டிதானே தெரியறது, தங்கம் உண்டிதாங்க தெரியறது. ஆனால் நாம ரூபங்கள் தெரியறது. மோதிரம், மோதிரம்ங்கிற ஆக்கிருத்தியினால் அதை மோதிரம் சொல்றோம், அதுக்கு மோதிரம்னு பேர் வச்சிருக்கிறோம். சங்கிலியினால், சங்கிலிங்கிற ஆக்கிருத்தியினாலே அதுக்கு சங்கிலின்னு பேர் வச்சிருக்கிறோம். சங்கிலிங்கிற ஆக்கிருத்தியும் தெரியறது. வளைங்கிற ஆக்கிருத்தியினாலையும் வளைங்கிற ரூபம் தெரியுது. வளைங்கிற பிரீதி பேர் வச்சிருக்கிறோம். பரமார்த்ததாக அங்க இருக்கிறதுனால் தங்கம் தான், தங்கம்தான் விளையா இருக்கு, தங்கம்தான் சங்கிலியா இருக்கு, தங்கம்தான் மோதிரமாக இருக்கு. அப்படிங்கும் பொழுது இருக்கிற வஸ்து தங்கம் தானே. அங்க அனந்த கோட்டி நாம ரூபங்கள் தெரியலாம், இருக்கிற வஸ்து கிருஷ்ணன் தானா. அனந்த கோட்டி நாம ரூபங்கள் தெரியும், இருக்கிற வஸ்து கிருஷ்ணன் தான் என்கின்றதுனாலே ஜன்மாத்யஸ்ய யதஹ, எந்த கிருஷ்ணஸ்வரூபமான பிரம்மத்தில இருந்து சர்வ ஜகத்தும் தெரியறதோ அந்த ஜகத்துக்கு தோற்றத்துக்கோ அல்லது நிலைச்சு இருப்பதற்கோ லயத்துக்கோ காரணமான
அந்த பரமார்த்த சத்தியமான கிருஷ்ணஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவோம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத், அன்வயாத் அப்படிங்கும் பொழுது அவனை காரணமாக சொல்லும் பொழுதுதான் பொருந்துறதா. ஏனென்றால் இந்த தூணுக்கு இந்த தூண் காரணம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த தூண் இருக்குன்னு அந்த தூணுக்கு தெரியாதே. இந்த தூண் இருக்குங்கிறதுக்கு எது பிரமாணம்னால் அந்த தூண் இருக்க, அது சொல்ல முடியாது. ஒரு பொய்க்கு பொய் பிரமாணமாகாதே. இந்த தூணுக்கு அந்த தூண் இருக்கிறது தெரியாது. உலகம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? இன்னொரு உலகம் இருக்க சொல்ல முடியாது. ஏனால் ஆகாசத்துக்கு பூமி பிரமாணமாகாது, பூமிக்கு ஆகாசம் பிரமாணமாகாது. ஏன்னா பூமி இருக்குன்னு ஆகாசத்துக்கு தெரியாது, ஆகாசம் இருக்குன்னு பூமிக்கு தெரியாது. ஒரு மரம் இருக்குன்னு ஒரு மரத்துக்கு தெரியாது, ஒரு குடம் இருக்குன்னு ஒரு குடத்துக்கு தெரியாது. அதனால அந்த குடம் இருக்கிறதுக்கு பிரமாணம் இந்த குடம்னு சொல்ல முடியாது. அந்த மரம் இருக்கேன்னா அந்த மரம் இருக்கிறதுக்கு பிரமாணம் இந்த மரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாட்சி ஆகாதே, தெரிஞ்சாதானே சாட்சி. அப்ப யாருக்கு தெரியறதுனால் ஆகாசம் பூமி உள்பட சர்வலோகமும் யாருக்கு தெரியறது? அந்தர்யாமிக்கு தெரியறது. ஏனால் ஆகாசம் இருக்கா, பூமி இருக்கா, சர்வம் இருக்கான்னு இருக்க யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. நீ யாரு, நீ யாருன்னு கேட்டுனுட்டியானா கிருஷ்ணன் புரிஞ்சிடுவான். நீ யாருன்னு கேட்டுனுட்டியானா கிருஷ்ணஸ்வரூபம் புரிஞ்சிடும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய சித்ரூபமான பரமாத்மாவுக்கு தான் சர்வ ஜகத்தும் தெரியறது. அப்படிங்கும் பொழுது சர்வ ஜகத்துக்கும் ஆதாரம் பரமாத்மாவை தவிர பரமாத்மாவுக்கு ஆதாரம் ஜகத்து இல்லை. ஜகத்தை கொண்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரமாத்மாவை கொண்டு ஜகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரகசியம் தெரியாதவாளுக்கு தான் உலகம்னு ஒண்ணு இருக்கு, இதை படைச்சவன் ஒத்தன்னு பிகினிங்ல ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. உலகம்னு ஒண்ணு இருக்கு, ஏன்னா உலகம் தானே எல்லாருக்கும் தெரியாது. அதுக்காக உலகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த உலகத்தை சிருஷ்டிச்சவன் பரமாத்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. உலகத்தை கொண்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. உலகம் ஒண்ணு இருக்குங்கிறதே பரமாத்மா உள்ள இருக்கிறதுனால தான் தெரியறது. பரமாத்மா போயிட்டான்னு சொன்னா பிரேதத்துக்கு உலகம் இருக்கிறது தெரியுமா? பிரேதத்துக்கு உலகம் இருக்கு தெரியுமோ? அப்போ ஜடம், சர்வ ஜட வஸ்துக்களுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய சித்ரூபம் எது உண்டோ அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படிங்கிறதுனால அந்த சித்ரூபமான பரமாத்ம ஸ்வரூபத்தை ஆதாரமாக கொண்டு சர்வ சிருஷ்டி ஸ்திருதி சம்மாரமான ஜகத்து நிற்கிறது என்கின்றதுனாலே ஜன்மாத்யஸ்யதா கிருஷ்ணன் தான் சர்வகாரணமான வஸ்துங்கிறார். அன்வயாத் அப்படி சொன்னாதான் பொருத்தம்ங்கிறார். இதரதஸ்சே அன்வயாது இதரதஸ்சே, அந்த பரமாத்மாவே ஜகத்காரணமான வஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஒரு காரணத்தை சொன்னா அது பொருந்தலை. பரமாத்மாவை காரணமா சொன்னா தான் பொருந்துறது. அப்படிங்கிறது அன்வயம் வதிரேகம். அல்லது காரிய வஸ்துக்கெல்லாம் காரணத்துல லயமாகிறது, இது வதிரேகம். காரணத்திலிருந்து காரிய வஸ்து உண்டாகிறது அன்வயம். பரமாத்மாவினிடத்தில இருந்து பிரகிருதி உண்டாகிறது, நேச்சர், இயற்கை, சுவாவம், மாய. அதுல இருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றில் இருந்து தீ, தீயில இருந்து தண்ணீர், தண்ணீரில் இருந்து நிலம், நிலத்துல இவ்வளவு செடி கொடிகள், பசு பட்சிகள், மனுஷர்கள், தேவர்கள் என்கின்ற சிருஷ்டி கிரமத்தை சொன்னோமானால் ஆரம்பத்துல பரமாத்மாவே இருந்தான் என்றும் அவனிடத்துல படிப்படியா சிருஷ்டிக செல்லண்டு வரும். இது அன்வயம். வதிரேகம்ங்கிறது காரியம் காரணத்துல பிரவேசிக்கிறது. சர்வநாம ரூபங்களும் மண்ணில லயமாகி மண்ணு பிரளய ஜலத்துல கரைஞ்சு, பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு, பிரளயாக்னி பிரளய காற்றுல அணைஞ்சு, பிரளய காற்று ஆகாசத்துல ஒடுங்கி, ஆகாசம் அவ்யக்தத்துல ஒடுங்கி, அவ்யக்தம் ஆளிலை மேல படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ண வயத்துள்ள ஒடுங்கி, கடைசியில எது நாள் தனக்கு ஒடுங்கிறதுக்கு இடம் இல்லாம படுத்துட்டு இருக்கு அந்த குழந்தை. ஏகோ விஷ்ணுகும் மகத்பூதம், எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு தான் மட்டும் மிச்சப்படுறதாகி சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் கிருஷ்ணன். பிரளய ஜலம் அதுல ஒரு ஆளிலே, அதுல ஒரு குழந்தை. புராணம் புரியிறாப்புல சொல்லும், உபனிஷத்து புரியிறாப்புல சொல்லாது. சத்து சித்து ஆனந்தம். சத்து அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் பிரளய ஜலம். சித்துங்கிறது ஆள் இலை, ஆனந்தம்ங்கிறது அதுல படுத்துட்டு இருக்கிற குழந்தை. கடைசியில எது மிச்சப்பட்டதுனால் சத்து சித்து ஆனந்தம், அதுதான் மிச்சப்பட்டது. மூணு சேர்ந்து பிரம்மஸ்வரூபம், அதுதான் மிச்சப்பட்டது. அதுல மற்றவைகள் எல்லாம் லயமாயிடுத்துங்கிறதுனாலே கடைசியில வதிரேகமா சொன்னாலும் பிரம்மஸ்வரூபத்துல தான் லயம் எல்லாத்துக்கும். சிருஷ்டி கிரமத்தை சொன்னாலும் பிரம்மஸ்வரூபத்திலே இருந்துதான் சர்வமும் சிருஷ்டியாகிறதுங்கிறதுனால அன்வயாதி இதரதஸ்சே அர்த்தேஷு அபிஜ்ஞா. அப்படி பிரஜான மாத்திரமா இருக்கக்கூடிய நிர்குணமான நிராகாரமான பிரம்ம தத்துவம் மட்டிலும் போராதான் ஜெகன் நிர்வாகத்துக்கு. அது இருக்கு அப்படின்னு மட்டிலும் தான் சொல்லலாமா? அஸ்தித்யேவோபலப்தவ்யா என்று உபனிஷத் சொல்றது. அது இருக்குன்னு மட்டிலும் தான் சொல்லலாம். ஆனால் உபயோகம் எதனாலே அப்படின்னு கேட்டனால்
ஜகன் நிர்வாகம் பண்ணணுமானால் நிர்குண பிரம்மத்தால ஆகாது. ஜகன் நிர்வாகம் பண்ணணுமானால் ஜீவாத்மாவாலேயே ஆகாது. ஜகன் நிர்வாகம் தனக்குத்தானே பிரகிருதியாலேயும் ஆகாது. பிரகிருதி ஜடமா இருக்கிறதுனாலே தனக்குத்தானா நிர்வகிக்க முடியாது. ஜீவன் உதாசீனா இருப்பதனாலே தனக்குத்தானே அதையும் செய்ய மாட்டான் அவன். பிரம்மம் நிர்குணமாயிட்டதுனாலே அதுக்கு ஒரு காரியம் பண்ணணுங்கிற சங்கல்பமே வராது. அதனால யார் தேவைப்படுதுனா கிருஷ்ணன் தான் வரணுமா? கிருஷ்ணன் தான் வரணும். கிருஷ்ணன் யாருன்னா நிர்குணமான பிரம்மே கிருஷ்ணன் தான். சகல கல்யாண குண விசிஷ்டமான ஸ்வரூப லட்சணத்தை சொல்லும் பொழுது ரூபம் எத்தத் பிராகுர் அவ்யக்த மாத்தியம் பிரம்ம ஜோதிகி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபகா என்று ஸ்வரூப லட்சணம் பெத்த தாயாரே சொல்றாள். பெத்த தாயாரான தேவிகையே கிருஷ்ணனை பார்த்து நீ நிர்குணம் அவ்யக்தம் பரஞ்சோதிகி என்று ஸ்வரூப லட்சணமாக கிருஷ்ணனை சொல்றாள். இதெல்லாம் ஸ்வரூப லட்சணத்தை சொல்றது. அந்த ஸ்வரூபமே எந்த ஸ்வரூபம் பரஞ்சோதியாய் நிராகாரமாய் நிர்குணமாய் சித்ரூபமாய் கூட்டஸ்தமாய் சர்வகாரணமாய் எந்த ஒரு ஸ்வரூபம் பிரஜான மாத்திரமாக இருக்கோ அதே ஸ்வரூபம் சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வஸ்வாமியாய் சர்வகர்த்தாவாய் சர்வநியாமகனாய் சர்வ கர்ம பலப்பிரதனாய் சர்வ சரண்யனாய் நித்திய முக்தனாய் நிஜானந்த ஸ்வரூபனாய் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் என்கின்ற சகல கல்யாண குண விசிஷ்டனாய் தோன்றுகின்றார். சகல கல்யாண குண விசிஷ்டனாய் சர்வகர்ம சர்வகர்மாவாய் சர்வகந்தனாய் சர்வரசனாய் சத்தியசங்கல்பனாய் இத்தியாதி சமஸ்த கல்யாண குணங்களோடு கூடியவனாய் இருந்தாதான் ஜெகன் நிர்வாகம் பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல ஸ்வரூப லட்சணத்தை சொல்லிக் கொண்டு பிறகு அவனுடைய கல்யாண குணங்களை நமக்கு நிரூபிக்கிறார். இப்போ ஜன்மாத்யஸ்யதா அன்வயாத் இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா என்கிறார். அபிஜ்ஞா சர்வஜ்ஞன். சிருஷ்டியாதி காரியங்களிலே சர்வஜ்ஞனா இருக்கக்கூடியவன் சர்வசக்தன். சர்வஜ்ஞனா இருப்பதனாலேயே சர்வசக்தன். எல்லாவற்றையும் செய்யணுமானா அது தெரிஞ்சவன் தானே செய்ய முடியும். பாக்கி யார் செய்ய முடியும்? இது எல்லாவற்றையும் செய்யணுமானால் சர்வசக்தனா இருந்தா தானே முடியும். இந்த ஒரு பில்டிங் கட்டணுமானால் இந்த விஷயம் தெரிஞ்ச இன்ஜினியரிங் படிச்சவன் தானே இது முடியும். ஒரு லோகத்தை கட்டணுமானால் அப்ப லோக நிர்வாகனா இருக்கணுமானால் அவன் எத்தகைய சர்வசக்தனா இருக்கணும். அத்தகைய சர்வசக்தன அர்த்தேஷு அபிஜ்ஞா. சர்வசக்தனாய் சர்வஜனாய் இருக்கக்கூடிய அவன் சர்வேஸ்வரன் ஏன் ஜெகத் சிருஷ்டி பண்றான்? தன்னுடைய உபயோகத்துக்கா பிறருடைய பிரேரணைக்கா? தன் உபயோகத்துக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் நிஜானந்த ஸ்வரூபன் இல்லை. ஏனால் தனக்கு தித்திக்கிறது நாள் வெள்ளத்தை போட்டுண்டாதான் தித்திக்கும் அப்படின்னு சொன்னால் தித்திப்பு வெள்ளத்தினுடைய அபேட்சையில் இருக்கு. ஆனால் இவன் தனக்குத்தானே தித்திக்கிறவன். வேற ஒரு வஸ்துவால சுகப்படணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய பாதத்துல உள்ள சின்ன விரலை தனக்குத்தானே வாயில போட்டு கொண்டு சப்பு கொட்டிருக்கிறவனுக்கு தேன் வேற தனியா இந்த குழந்தை வாயில தடவ வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன செய்யறதுன்னா தன் ஆனந்த அனுபவத்துல இருக்குன்னு காட்டுறதுதான். பிரளய காலத்துல இருந்த பரபிரம்மத்தை அப்படி காட்டு. வேற வஸ்துவை எடுத்துன்னு விளையாடுற சர்வ லீலோபகரணங்களை விட்டுட்டு ஜெகன் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது சங்கு சக்கரம் கதா பத்மங்கள்லாம் வச்சுன்றது ஜெகன் நிர்வாகம் பண்ணினது எல்லாத்தையும் மூட்டை கட்டி எரிஞ்சு விட்டு, இல்ல விளையாட்டு சாமானா லீலோபகிரிகளா எதை வச்சிருந்தானோ அது எல்லாத்தையும் விட்டு அவதாரத்துல கையில வச்சிருக்கிற சாமான்களையும் விட்டு தனக்கு லீலோபகரணமாக எந்த வஸ்துவையும் தேவைப்படாம யாரையும் லீலைக்குன்னு வச்சுக்காம ஆனால் தன்னுடைய குஞ்சு பாதத்தில் உள்ள ஒரு விரல் என்னுடைய சர்வ ரசத்துக்கும் போதுமானது அப்படின்னு அனுபவிச்சென்று படுகின்றானால் சிஷ்யதே சேஷ சம்ஞான்னு தான் மட்டிலும் மிச்சப்பட்டு தன்னை தானே அனுபவிச்சென்றிருக்கிற நிலையத்தானே அதை காட்டுறது. அனுபவத்துக்கு வேற வஸ்துவை தேவைப்படாத தன்னைத்தானே அனுபவிச்சென்றிருக்கிற நிலைதான் பேரானந்தமான நிலை. அந்த பேரானந்தமான நிலையில உள்ள ஒரு வஸ்துவுக்கு ஜகத்தினுடைய சிருஷ்டியாதி இந்த காரியத்துக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. அவனுடைய பிரயோஜனத்துக்காக சிருஷ்டியாதி காரியங்களை செய்யலை. ஏன்னா நிஜானந்த ஸ்வரூபம். பிறருடைய பிரேரணைக்காக செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை தவிர பிற வஸ்துவே அங்க இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம். பிறருடைய பிரேரணைக்கு இவன் செய்ய மாட்டான். ஏனென்றால் சர்வ சுதந்திரனா இருக்கிறதுனால. இவனை பிரேரணை செய்ய இன்னொரு ஆள் இருந்தானா அப்ப அவனை ஈஸ்வரன் சொல்லணும். ஆனால் 2-3 ஈஸ்வரால் இல்ல சயேகா என்று அவன் ஒருவனே அப்படிங்கும் பொழுது அவனை போய் இதை செய் அப்படின்னு சொல்றவன் உன்னுத்தன் இல்லாததுனாலே ஜெகத் சிருஷ்டிக்கு பிரேரணையும் காரணம் இல்லை, ஜெகத் சிருஷ்டிக்கு உபயோகமும் காரணம் இல்லை. பிறகு நான் லீலா மாத்திரமே என்கின்ற காரியமாக செய்ய போறேன். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்சர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட். சுதந்திரமான பொருள்ங்கிறத சொல்றாரு ஸ்வராட். அவன் ஸ்வராட் சுதந்திரமானவன்.
சர்வத்தையும் சிருஷ்டி பண்றதுனாலே சர்வகர்த்தா, சிருஷ்டி பண்ற சக்தி இருக்கிறதுனாலே சர்வசக்தன், சிருஷ்டி பண்ற விதம் தெரியறதுனாலே சர்வஜன், சிருஷ்டி பண்ணப்பட்ட எல்லா பொருளும் அவனுடைய சொத்தா இருப்பதனாலே சர்வசுவாமி, எல்லாவற்றையும் அதன்படி நியமிக்கிறதுனா இருப்பனாலே சர்வ நியாமகன். என்னென்ன குணங்கள் அவனுக்கு பெருமை சொல்லுவோம் அவ்வளவு நமக்கு உபயோகம் இல்லை. அவன் சர்வசுவாமியா இருக்கட்டும் நமக்கு என்ன, சர்வ நியாமகனா இருந்தா நமக்கு என்ன, சர்வஜனா இருந்தால் நமக்கு என்ன, சர்வசக்தனா இருந்தால் நமக்கு என்ன, சர்வகர்த்தாவா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு என்ன அதுல உபயோகம் அப்படின்னு சொன்னால் சர்வ சரண்யன். நம்ம எல்லாரையும் தன்னோட சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறானா. இவ்வளவு பேர்களையும் தன்னுடைய திருவடி நிழல்ல உட்கார வச்சுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறதுனால நமக்கு அபயம் தருவான் என்கின்றதுனாலே ஸ்ரீகிருஷ்ண சரணமே என்று கிட்ட அணுகினால் அணினவர்கள் எல்லாரையும் கட்டி அணைத்து தன் திருவடியிலே வைத்துக் கொண்டு சௌக்கியமாக வைத்துக் கொள்ளுவான் அப்படிங்கிறார். அத்தகைய சர்வ சரண்யன், சர்வ சரண்யன்கிறது அவனுடைய குணத்தாலேயே தெரியாது. நாம் அவனை தேடி அடையறதுங்கிறது முடியாது. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சாதானே அவனிடத்துல நாம் போக போறோம். தெரியவே தெரியாது. தெரியாதுங்கும் பொழுது அவனா நம்மளிடத்துல நான் இருக்கேன்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டால் ஒழிய நாம் அவனிடத்துல போக முடியாது. கோடி ஜனங்கள் பகவானிடத்துல இருந்து விலகி நிற்கிறார்கள் லோகாயத்தர்களாக. சில பேர் இல்லவே இல்லை, கடவுள் இல்லைன்னே சொல்றார்கள். இதுக்கு ஒரே ஒரு காரணம், அவள் தயனீயர்கள். அவளை கண்டு தான் சோச்சிய சோச்சானு அப்படின்னார். அவர்களை நினைத்து நம்ம நினைத்துக்கண்டு நாம் படுற சந்தோஷம் வேற. ஏன்னா நமக்கு கிருஷ்ணன் இருக்கிறான்னு தெரிஞ்சு கொடுத்து, அது மட்டும் இல்லை அந்த கிருஷ்ணன் தான் நமக்கு ஆசையம்னு தெரிஞ்சு கொடுத்தோம். நமக்கு நாமாவா தெரிஞ்சது? நமக்கு நாமாவா? சத்தியமா கேட்கிறேன், நமக்கு நாமாவா தெரிஞ்சது? நாம எல்லாரையும் போலதான் இருந்தோம். குருநாதன் நம்மளை கையை பிடிச்சு இழுத்து உனக்கு கிருஷ்ணன் இருக்கிறாடான்னு காண்பிச்சு விட்டான்னு, அதனால நமக்கு தெரிஞ்சு கொடுத்து. மற்ற கோடி ஜனங்களுக்கு அந்த குரு கிருபை இன்னும் பிராப்தமாகலையே என்று நினைத்து, அதனாலே தான் சோச்சானு அவர்கள் துக்கப்படுறதை நினைத்து நாம் கண்ணீர் விட்டு, ஐயோ அவர்களுக்கும் சத்சங்கம் கிடைச்சுட்டா எப்படி இருக்கும், அவர்களுக்கும் குரு கிருபை கிடைச்சுட்டா எப்படி இருக்கும்னால், அந்த கிடைக்கிற பரியந்தந்தான் அவர்கள் கிருஷ்ணன் யாரோ தான் யாரோன்னு இருப்பாளே தவிர, என்றைக்கோ எப்பொழுதோ ஒரு நாள் சத்தியமா எந்த ஜீவனுக்கும் குரு கிருபை கிடைக்கவே போகிறது. அப்படி கிடைக்கும் பொழுதோ அப்ப என்ன நினைப்பானால், ஆஹா தன்யோகம் தன்யோகம் என்று நினைத்து இந்த அருமையான பாக்கியத்தை அப்போ அவன் அடைய போறான், அடைய போகிறான்கிறார். பகவான் தன்னைத்தானே தெரிவிச்சுண்டாலொழிய நாமா தெரிஞ்சுக்க முடியாதான். தாமனா ஸ்வேனசதா நிரஸ்த குஹகம்னு பின்னாடி சொல்ல போறார். தன்னைத்தானே தெரிவிச்சுக்கணும். அனாதி அவித்தியினாலே மோகிச்சிருக்கக்கூடிய இந்த ஜீவகூட்டிகள் எல்லாருக்கும் தன்னை பத்தி தானே தெரிவிச்சுக்கணும் என்று நினைத்து கொண்டுதான் தேனே பிரம்மகிருதா ய ஆதி கவஜே, முதல் தன்னை பத்தி தானே தெரிவிச்சுக்கணும் என்கின்ற கிருபையினால்தான் பகவான் வேதத்தை அல்லது பாகவதத்தை பிரம்மதேவனுக்கு முதல் கொடுத்தார். அத்தியனம் அத்தியாபனங்கிற கிரமத்துல கொடுக்கலையாம். லோக சாதாரணமா பார்த்தோமானால் ஒருத்தர் சொல்லி வைக்கிறார், ஒருத்தர் சொல்லிக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் தானே பாகவதம். சொல்லிக்கிறார் சொல்லி வைக்கிறாங்கிற ரீதியில் தானே வேதம் உபனிஷத்து முதலிய சாஸ்திரங்கள். அப்படித்தானே அவசியம் இல்லை சர்வேஸ்வரன் நமக்கு கொடுக்கும் பொழுது. ஏனால் துருவனுக்கு அப்படி பாடம் சொல்லி தரலையே. துருவனை இப்படி போய் தொட்டான்னு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு விடுத்தே. அதுபோல பிரம்மதேவனுக்கு அது எல்லாம் தெரியட்டும்னு சங்கல்பிச்சான். ஹிருதயத்தாலேயே பிரம்மதேவனுக்கு கொடுத்தான் என்கிறார். பிரம்மதேவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரஜகாகா. பகவானுடைய அருள்னால வரக்கூடிய ஞானம் தான் தெளிஞ்சு இருக்கும் என்கிறார். காரணம் என்னன்னா, புஸ்தகத்திலிருந்து ஞானத்தை அவன் தேடாம தனக்கு கிடைச்சுட்ட ஞானத்தை புஸ்தகத்துல பார்க்கிறான். இப்படி ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் படிச்சுதான் ஞானம். சில பேருக்கு ஞானம் வந்துடுத்தோ புஸ்தகத்துக்கு எடுத்தாட இவ்விஷயங்கள் இருக்கு என்று நோட் பண்ணிக்கிறதான் வேலை. அவளுதான் வேலை, அவளுக்கு ஞானம் வந்துடுத்து. அப்படி சில பேர் பகுபேர் புஸ்தகத்தாலே ஞானத்தை தேடுறவா, சில பேர் ஞானம் வந்துடுத்து புஸ்தகத்தை பிரமாணமா எடுத்துக்கிறவா. எனக்கு தெரியும்னு சொல்றது நாகரிகம் இல்லை. பாகவதத்துல சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா நாகரிகம். எல்லாருக்கும் சம்மதம். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் சம்மதமாகாது. பாகவதத்துல சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் சம்மதமாகும். பாகவதத்துல சொல்லிருக்கு அப்படிங்கிறது தனக்கு தெரிஞ்சு எடுத்து. ரொம்ப விசேஷ அதிகாரிகள் அப்புறம் இருக்கட்டும், சாமானிய அதிகாரிகளே
சாமானிய அதிகாரிகளுக்கு ததாமி புத்தி யோகம்னு பகவான் கொடுத்திருக்கிறான், கொடுக்காம இல்லை. அதனாலதான் நமக்கு சமஸ்கிருதம் தெரியட்டும் தெரியாத போகட்டும், இதிகாச புராணங்கள் தெரியட்டும் தெரியாத போகட்டும், பௌராணிகால் நம்முடைய ஹிருதயத்துக்கு விரோதமா சொன்னாலா கூட அப்படி சொல்லியிருக்க போல இருக்கு அப்படின்னு சத்புருஷால் நினைக்க மாட்டான். உடனே அவன் மனசே என்ன சொல்லும், நம்ம கிருஷ்ணன் ஒண்ணும் அப்படி இல்லை, இவர் தப்பா சொல்றார் அப்படி. அவர் அவ்வளவு படிச்சிருக்கிறார், எதுல கேட்கிறவனுக்கு அவ்வளவு படிப்பு போறாதே, படிச்சவர் தப்பா சொல்றான்னு இவன் சொல்றானேனால் இவனுக்கு ஞானம் இருக்கு, அவருக்கு படிப்பு இருக்கு. இவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால நம்ம பகவானை பத்தி அவர் தப்பா சொல்றார் வேற யாரிடத்திலேயாவது கேட்கணும் என்று எழுந்துன்னு போடுவோம், இல்ல சொல்றவாள மன்னிச்சு விடுவோம். அவரை எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம பெரியவா சொல்றா விட்டுடு, அதுல நம் ஹிருதயத்துக்கு எது ஏத்துக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கோ என்று நினைப்பார் பொறுமையா. இல்ல அதை ஏற்கனவே எடுத்துக்கொள்ள, ஏற்கிறதுக்கே விஷயமே அவர்கிட்ட இல்லைன்னா எழுந்துன்னு போயிடுவான். ஏற்கிறாப்புல விஷயம் வருவதானா அதுக்காக பொறுத்துன்னு இருப்பான். சில பேர் அந்த ஒரு ரெண்டு விஷயத்துக்காக பொறுத்துன்னு இருப்பான்னு எழுந்துன்னு போயிடுவான். ஏதோ ஒன்று ரெண்டு ஹிதா இருக்கும், எல்லாம் ஹிதமா இருக்கணும், சொல்ற வார்த்தையெல்லாம் ஹிதமா இருக்கணும் அப்படின்னா தான் உத்தம ஸ்ரோதா உட்காருவான். அவனுக்கு உத்தரோத்தரம் மேலும் மேலும் அபாடா அபாடா என்று நிறைஞ்சு கேட்கிறாப்புல பகவத்குணம் வரணுமானா அது புஸ்தகத்திலேருந்து வராது, குரு கிருப்பையால தான் வரணும், சத் சங்கத்தால தான் வரணும், சம்ஸ்காரத்தால தான் வரணும், பக்தினால தான் வரணும். அத்தகைய பக்தினால வரக்கூடிய ஞானம் அவரவர்களுடைய லெவலுக்கு இருக்கு. ஏனால் பிரகலாதாதிகளுடைய ஞானம் எத்தகையது, அத்தகைய அனுபூதிமான்களுடைய ஒரு உயர்ந்த ஞானத்தை ஆதாரமாக கொண்டிருக்கும் பொழுது வித்யங்கிறது அவர்களுக்கு பிரவச்சனத்துக்காகவே தவிர ஞானம்ங்கிறது அவளுக்கு ஏற்கனவே வந்துடுத்தே. அந்த ஞானம் பகவத் கிருப்பையாலேயே வந்ததா, பகவத் கிருப்பையாலே வரக்கூடிய ஞானத்தை சொல்றார், தேரே பிரம்ம ஹிருதாய. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.